இங்க ஹீரோ செஃப் ஆகுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்டோட இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்டோட பாஸ் ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி எங்கப்பா வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் இதுக்கு முன்னாடி ஜெயில வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் எல்லாரோட முகமே மாறுது. இதை பார்த்ததுமே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, கண்டிப்பா இங்க நமக்கெல்லாம் வேலை கிடைக்காதுன்னு. அதனால எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி ஆப்போசிட்ல இருக்க வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்க்கு கஸ்டமர் வராதனால ஆல்ரெடி மூட போற நிலைமையில இருக்கு. அதனால உனக்கு இங்க வேலையெல்லாம் இல்லப்பா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ அவரோட நம்பிக்கை விடாம ஒரு மாசத்துல இந்த ரெஸ்டாரண்ட கண்டிப்பா நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு வெயிட்டர் வந்து ஒரு கஸ்டமர் சாப்பிட வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை யூஸ் பண்ணணும் முடிவு பண்ண ஹீரோ நேரா சாப்பிட வந்த கஸ்டமரோட முகத்தை பார்த்து அவருக்கு எதை சாப்பிட கொடுத்தா இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா சமைக்கலாம் கிச்சனுக்கு போய் பார்த்தா ஒட்டுமொத்த கிச்சனுமே கிளீன் பண்ணாம மோசமான நிலைமையில இருக்கு. ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்க யாருக்குமே 3 மாசமா சம்பளமே கொடுத்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஹீரோ அங்க இருக்க கம்மியான பொருளை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்றாரு. அதை கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட கொடுக்கறாரு. அதை பார்த்ததுமே கஸ்டமரை சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு அதை எடுத்து ஒரு வாய் வைக்கிறாரு. ஒரு வாய் வச்சதுமே அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போய் கொஞ்ச நேரத்துல அந்த ஃபுல் பிளேட்டையுமே காலி பண்ணிடுறாரு. அதே நேரத்துல அதை பார்த்த மேனேஜரும் ஹீரோவோட முயற்சி பார்த்து அவரை வேலைக்கு சேர்த்திக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் அவருக்கு தெரிஞ்ச எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வர மூட போட நிலைமையில இருந்து அந்த ரெஸ்டாரண்ட் சூப்பரா ரன் பண்ணவும் ஆரம்பிச்சிருது.